எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் வீடியோனே சொல்லலாம். ஏன்னா நம்ம கிச்சனுக்கான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ யூசுவலாகவே நம்ம வந்து நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஆனால் இந்த வாட்டி வாங்கினது வந்து எல்லாமே நெஸ்டாஷியாலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுல அன்பாக்சிங்லேருந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. வாவ், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம கிச்சனுக்காக வாங்கியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே சூப்பராக யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலிருந்து ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வாங்கணுங்கிறதுக்காகவே இத்தனை நாளாக நாங்கள் ஆயில் ஸ்டோரேஜுக்குன்னு எந்த ஒரு கண்டெய்னருமே வாங்காமல் இருந்தோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், செமையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 7 சின்னதாக இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிளாஸு, இது எல்லாமே வுட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சின்னதாக பெப்பர், சால்ட் அப்படி போட்டுக்கலாம். இங்கே வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அதெல்லாம் இங்கே போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட ரொம்ப ஃபேவரட் வந்து இந்த ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர். இதுவுமே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தான். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்திங்கன்னா தான் கை வழுக்காது, கீழே போட்டு உடைக்க மாட்டீங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இப்போ எடுத்தாச்சு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இதில் டோட்டலாக 10 ஸ்பைஸ் ஜார்ஸ் அண்ட் 2 ஆயில் பாட்டில்ஸ்னு சொல்லி செட் ஆஃப் 12 நமக்கு வரும். லோவர் கம்பார்ட்மெண்ட்டில் செட் ஆஃப் 2 கிளாஸ் ஜார்ஸ் அண்ட் ஆயில் டிஸ்பென்சர்ஸ் வரும். அப்பர் கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுல் ஆஃப் சீசனிங் ஜார்ஸ் தான் இருக்கும். இந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே போரோசிலிகேட் கிளாஸில் பண்ணியிருக்கிறதுனால BPA ஃப்ரீ அண்ட் ஃபுட் சேஃபாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் ஜார் அண்ட் ஆயில் செட்டில் சூப்பராக எல்லா திங்ஸையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ திங்ஸை நம்ம தனியாக வச்சு எடுக்கிறதுக்கும் ஒரே செட்டில் வச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நெய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கே ஒரு க்யூட்டான ஒரு ஜார் வாங்கியிருக்கேன். பார்க்குறதுக்கே தெரியும், ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு அழகான மூடி, அது கூடவே நமக்கு இதை எடுக்கிறதுக்கு ஸ்பூனும் சேர்த்து தராங்க. க்யூட்டாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஹேமர்ட் பியூர் பிராஸ் கீ பாட் வித் ஸ்பூன். இதில் டோட்டலாக 400 ml கீ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஃபுட் நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரீடைன் பண்ணி கொடுக்கும். ஹேமர்ட் டிசைனில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும். பேண்ட்ரி யூனிட்டில் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவே இந்த வினி பேண்ட்ரி ஜார்ஸ் வித் வியூவிங் விண்டோ செட் ஆஃப் 4 வாங்கியிருந்தேன். இந்த கண்டெய்னரில் வர கிளாஸ் ஜார்ஸ் அண்ட் லிட்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி கிளாஸில் தான் பண்ணியிருக்காங்க. சென்டர் பார்ட்டில் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால நம்ம உள்ளே என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதை ஈஸியாக வெளியே பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2000 ml கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி செட் ஆஃப் 4 கிளாஸ் ஜார்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் சூஸ் பண்ணது வந்து ஒரு க்ரீன் கலர் ஜாரு, அது இதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இந்த லாங்காக இருக்கிறது வந்துட்டு நான் பீச் கலரில் இருக்கிற மாதிரி வேணும்னு ஒரு மாதிரி லைட் மைல்டு கலரில் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி எதுனா ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா கூட சூப்பராக ஸ்டோர் பண்ணி ஒரே மாதிரி வச்சுக்கலாம். செட் ஆஃப் 4 இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கிச்சனில் ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டால் ஏர்டைட் கிச்சன் கேனிஸ்டர்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஹை குவாலிட்டி கிளாஸ் ஜார்ஸ் வித் லிட்ஸோட நமக்கு வந்துடும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராஸ்லேயே இருக்கிற மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு அஞ்சரை பெட்டி. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணிக்கு போடுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ எல்லாமே நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு குட்டி ஸ்பூனும் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து 7 குழி இருக்கும் டோட்டலாக. பிரியாணிக்கு வந்து இந்த செட்டு கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி வாங்கியாச்சு. இந்த எம்பாஸ்ட் பியூர் பிராஸ் ஏர்டைட் மசாலா பாக்ஸ் செட் வித் கிஃப்ட் பாக்ஸ் 100% பியூர் பிராஸ் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரஸ்ட் ரெசிஸ்டன்ட், ஸ்க்ராட்ச் அண்ட் ஹீட் ரெசிஸ்டண்ட்டும் கூட.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹை போரோசிலிகேட் கிளாஸில் பண்ணியிருக்க நம்ம ஒரு பிரெட் பேக்கிங் ட்ரே தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, நம்ம நிறைய லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் வந்து எனக்கு பேக்கிங்கும் கொஞ்சம் தெரியுங்கிறதுனால சரி பிரெட்டு கூட நம்ம பேக் பண்ணுறதா இருந்தால் டபுள் யூஸாக இருக்கும்ல, நம்ம லெஃப்ட் ஓவர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதுவும் பேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கலர் வந்து அந்த பிங்க் லிட்டோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நல்லா ஹெவியாகவே இருக்குது, நல்ல பாட்டம் சூப்பராக இருக்குது. பார்ப்போம், நல்ல ஹெவி ஸ்டோரேஜ் இருக்குது. நம்ம நிறையா லெஃப்ட் ஓவர்ஸ் சாப்பாடு கூட நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. பிங்க் ஒன்று, அப்புறம் ஒய்லெட் ஒன்று, செட் ஆஃப் 2 வந்து நம்ம எடுத்துருக்கோம். செட் ஆஃப் 2 போரோசிலிகேட் லாங் பேக்கிங் டிஷ்ஷஸ் வித் லிட். டோட்டலாக நமக்கு 1600 ml கெப்பாசிட்டியோடு வருது. ஹை குவாலிட்டி போரோசிலிகேட் கிளாஸில் பண்ணியிருக்கிறதுனால மைக்ரோவேவ், அவன், ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர் சேஃப். இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் நான் வாங்குறதுக்கு முன்னாடி இப்படியே ஃப்ரிட்ஜில் சும்மா அப்படியே கவரில் போட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி போடுறதுனால நமக்கு சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடுது புதினா தலெல்லாம். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் கவரில் இருக்கிறது எல்லாமே நான் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான சர்விங் பவுல் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா டெக்ஸ்சர்டு கொடுத்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் லிட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம எதாவது கிரேவி வேறு எதுனா செஞ்சோன்னா கூட சர்வ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஒயிட் கலர் கிச்சனுங்கிறதுனால இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கொஞ்சம் டார்க் கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் நான் ஒரே மாதிரி எடுத்திருக்கேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேட் ஃபினிஷில். இதுவுமே சேம் லிட் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேட் ஃபினிஷில் சூப்பரான ஒரு சர்விங் பவுல். இந்த மாதிரி 3 சர்விங் பவுல் நான் வாங்கியிருக்கேன். எக்ஸ்டீரியர் ஃபுல்லாகவே பெபிள் டெக்ஸ்சரோட வரதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்குது. கிளாஸ் லிட்டோட வரதுனால நமக்கு ஹீட் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் எப்போவுமே ரீட்டைன் ஆகிருக்கும். இந்த பெபிள் டெக்ஸ்சர் சர்விங் பவுல் வித் கிளாஸ் லிட் டோட்டலாக நமக்கு 950 ml கெப்பாசிட்டியோட வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த செராமிக் எல்லாமே நான் போரஸ் அண்ட் ஆர்டர் ஃப்ரீயாகவும் இருக்கும். இந்த ஆல் பர்பஸ் சர்விங் பாட் கிளாஸ் டாப்போட வரதுனால உள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஈஸியாகவே பார்த்துக்கலாம். எவ்ரிடே குக்கிங் நீட்ஸ்க்கு இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ஸ்டாக் பாட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செராமிக் பாடி ஃபுல்லாகவே மைக்ரோவேவ் சேஃப் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுட் ஏதாவது மிச்சமாயிடுச்சுன்னா டேரெக்டாக நம்ம ரீஹீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது வீக்லி நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு போயிட்டா சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு சொல்லி எல்லா விதமான ஐட்டமும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப போர்ட்டபுளாகவும் இருக்குது. ஹேண்டில் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம இப்படி லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவும் நீட்டாகவும் இருக்குது, அழகாக இருக்குது. ஹேண்ட் கிராஃப்டட் கார்னா கேடி பேஸ்கெட்டை 100% ஆர்கானிக் கார்னா கிராஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த டெக்ஸ்சர் ஃபுல்லாகவே ரஸ்டிக் ஹேண்ட் அவன் டிசைன்லேயே பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாகவே கேரி பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு டபுள் பர்பஸ் இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் செட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் டோட்டலாக 7 செட் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு ஏர் டைட்டோட நம்மளுக்கு பாக்ஸ் வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாமே கிளாஸுங்கிறதுனால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம ஈஸியாக உள்ளே இருக்கிறது என்னென்னு அப்படின்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒவ்வொரு ஜார்லேயும் வந்து இந்த மாதிரி நான் என்னென்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைப்பணும், கவருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைப்பணும், அது எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு நீட்டாக இந்த மாதிரி கப் போட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் எலகண்ட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு கண்டெய்னரில் எதுனா போட்டு வைக்கும்போது கண்டிப்பாக ஸ்பேஸ் வந்து ஆர்கனைஸ்டாகவே இருக்காது, ஒன்று மேலே ஒன்று வைக்க முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 7 பொருள் வந்து ஒன்று மேலே ஒன்று நல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ஸ்பேஸ் நல்லா சேவ் ஆன மாதிரி இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். குரூவோ ப்ரீமியம் ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னர் செட் ஆஃப் 7 ஹை போரோசிலிகேட் கிளாஸில் பண்ணியிருக்கிறதுனால லிட் இல்லாமல் மைக்ரோவேவ் அண்ட் அவனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹைலைட் என்னன்னா க்ரூவ்டு பேஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபுட்டோட ஃப்ரெஷ்னஸ் எப்போவுமே ரீட்டைன் ஆகியே இருக்கும். லெட் அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ, டிஷ்வாஷர் அண்ட் ஃப்ரீசர் சேஃபும் கூட. இந்த டிசைன் ரொம்பவே நெஸ்டடாக இருக்கிறதுனால ஈஸியாக ஸ்டாக் பண்ணிக்கலாம், பெருசாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பிடிக்காது. நம்ம லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு க்யூட்டான ஒரு செட்டு தான் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தோன்னா நமக்கு 4 டிஃபன் பாக்ஸ் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக கிளிப் போடுற மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் மாதிரி ஃபுல்லாக வந்துடும்.
ஸோ இதில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பீச் கலரில் லைட் டோனில் எடுத்தாச்சு. ஸோ இதுவுமே கிளாஸ் தான், எனக்கு எல்லாமே கிளாஸில் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் எல்லாமே கிளாஸில் வாங்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம எதாவது காய்கறி கூட வெட்டி வச்சுருந்தோன்னா நம்ம அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெஸ்ட்ரோ ஏர்டைட் கண்டெய்னர் செட் ஆஃப் 4. இதுவுமே போரோசிலிகேட் கிளாஸில் தான் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இதில் 4 ஸ்கொயர் ஷேப் கண்டெய்னர்ஸோட வருது. ஏர்டைட் லாக்கிங் கிளிப்ஸோடவே நமக்கு வந்துடும். லிட் ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்கோங்கிறது தெரிஞ்சிடும். இதுவுமே ஸ்கொயர் ஸ்டாக்கபிள் டிசைனில் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். லிட் இல்லாமல் மைக்ரோவேவ், அவன், டிஷ்வாஷர் சேஃப் அண்ட் ஃப்ரீசர் ஃப்ரெண்ட்லியும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது சடனாக கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற அதே ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி க்யூட்டாக சர்விங் ட்ரேயில் வச்சு கொடுக்கும்போது அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காகவே சர்விங் ட்ரே வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சர்விங் ட்ரேவும் இதுவும் ஒரு செட்டாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது பெருசாக இருக்கிற மாதிரி இது செப்பரேட்டாக ஒன்று வாங்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி டோட்டலாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டின்னர் கூட நம்ம இதில் வச்சு அவங்களுக்கு அப்படியே சர்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வுட்டில் இருக்கிறதுனால க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. ரெக்டாங்கிள் உடன் சர்விங் ட்ரே வித் கோல்டன் ஹேண்டில் செட் ஆஃப் 2. இந்த சர்விங் ட்ரே எல்லாமே ஹேண்டில்ஸோட வரதுனால நமக்கு கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ரொடெக்டிவ் ஃபோம் பேட்ஸோட வந்துடும். ரைஸ்ட் எட்ஜஸ் இருக்கிறதுனால நம்ம உள்ளே வைக்கிற ஐட்டம்ஸ் எதுவுமே கீழே சிந்தாமல் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கிறதுனால கிச்சன் டெக்கோராவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக கிளாசிக் பிளாக் கொரியன் செராமிக் குக்கிங் பாட் வாங்கியிருக்கேன். இது 2000 ml கெப்பாசிட்டியோட வரும். இதில் நான் ரியாக்டிவ் அண்ட் ஃபுட் சேஃப் சர்ஃபேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு ஹீட்டை ரீட்டைன் பண்ணியே வச்சுருக்கோம். லிட் இல்லாமல் மைக்ரோவேவ் அண்ட் டிஷ்வாஷரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் கோட்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாகவே இது நான்ஸ்டிக்காக இருக்கும். நல்ல டியூரபிளான பில்ட் குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்க. இதோட லிட்டில் ஸ்டீம் போகிறதுக்கான வெண்ட்டும் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ட் கண்டெய்னர் வித் பேம்பூ லிட். நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் உடன் காம்போ தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அடிக்கடி நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்வோம். ஸோ அதுக்கான குருமாலாம் எனக்கு நிறைய லெஃப்ட் ஓவர் ஆகிடும். ஸோ அதெல்லாமே இந்த மாதிரி க்யூட்டான ஒரு ஜாரில் நம்ம ஃபிட் பண்ணி வைக்கும்போது நல்லாயிருக்கும். இதில் வந்து செட் ஆஃப் 2 வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று அழகாக இருக்கும். இது எல்லாமே ஏர்டைட் கண்டெய்னர் தான், அதனால் நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் கூட சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளூட்டட் கிளாஸ் கண்டெய்னர் வித் பேம்பூ லிட் மீடியம் செட் ஆஃப் 2. இது 500 ml கெப்பாசிட்டியோட வரும். இதுவுமே ஹை போரோசிலிகேட் கிளாஸ் பாடிங்கிறதுனால ஃபுட் சேஃப் அண்ட் லெட் ஃப்ரீ. இதில் வர பேம்பூ லிட்ஸ் எல்லாமே ரொம்ப சஸ்டைனபிளாக இருக்குது. டிரான்ஸ்பரண்டான வேவ் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால உள்ளே என்ன இருக்குன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். லிட் இல்லாமல் மைக்ரோவேவ் சேஃப். இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த 1100 ml கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பருப்பு ஐட்டம்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் இதில் சூஸ் பண்ணி போட்டாச்சு. அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஸ்நாக்ஸ், மக்கானா, அப்புறம் இந்த மிளகா, இதெல்லாம் வந்து 1500 ml வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தான் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம டால் யூனிட்டில் செட் பண்ணிடலாம். செட் ஆஃப் 4 டால் ஃப்ளூட்டட் போரோசிலிகேட் ஏர்டைட் கிளாஸ் ஜார்ஸ் 1500 ml கெப்பாசிட்டியோட வரும். இதில் இருக்க பேம்பூ லிட்ஸ் எல்லாமே சிலிகான் சீலோட வரதுனால ஏர்டைட்டான ஸ்டோரேஜ் இருக்கும். கண்டெய்னர்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே என்ன வச்சுருக்கோங்கிறது ஈஸியாகவே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு 1200 ml ஒரு டம்ளர் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி டம்ளர்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனாலே இது வந்து வாங்கிட்டேன். இதில் ஸ்பெஷல் என்னென்னா இதில் வந்து நம்ம சிப் பண்ணி இப்படி குடிச்சிக்கலாம். அண்ட் சிப்பர் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் நார்மலாக ஓப்பன் பண்ணி வாட்டர் பாட்டில் மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹேண்டிலும் வந்துடும். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேரி பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு கலர், ஒரு ரோசி டாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான கலரில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு, எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சூப்பராக இருக்கும். பிக்ஸிப் 40 இன்சுலேட்டட் டம்ளர் வித் டாப் ஹேண்டில் ரோசி டாப் 1200 ml கெப்பாசிட்டியோட வருது. பவுடர்ட் கோட்டட் மேட் ஃபினிஷோட வருது. BPA ஃப்ரீ அண்ட் இதோட லிட் லீக் ப்ரூஃபாக இருக்குது. இது மேட் இன் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் ட்ரைப்ளை வேக்கம் இன்சுலேஷன் 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு டெரகோட்டா பவுல் செட் தான் வாங்கியிருக்கேன். இது செமையாக இருக்கும். இது வித் லிட்டோடையும் நமக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஸ்டோரேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஃப்ளவர்ஸ் போட்டு டெக்கார் பண்ணுற மாதிரியும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்ததுனாலையும் இந்த கலர் சூப்பராக இருந்ததுனாலையும் நான் இதை எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு செட்டோடு இருக்கிறதுனால சர்விங்க்கும் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கறி மாதிரி ஏதாவது செஞ்சோன்னா இது வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். செட் ஆஃப் 2 என்கிரேவ்ட் டெரகோட்டா சர்விங் பவுல்ஸ் வித் லிட் 1400 ml கெப்பாசிட்டியோட வரும். 100% நேச்சுரல் ரிஃபைன்ட் கிளேல பண்ணியிருக்காங்க. ஹீட் ரெசிஸ்டன்ட் அண்ட் மைக்ரோவேவ் சேஃப். இதில் குக் பண்ணும்போது நல்ல அரோமா வரும் அண்ட் ஃபுட் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருளாக பார்த்துருப்போம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வேஸ், அதாவது பிளான்ஸ் வந்து நம்ம க்யூட்டாக ஒரு இடத்துல செட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு நல்ல வேஸாக வந்து தேடிட்டு இருந்தோம். ஸோ பார்க்கும்போது எனக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது வேறு டிசைன், இது வேறு டிசைன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ரெண்டுமே ரொம்ப பிடிச்சதுனால இந்த ரெண்டுமே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸும் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். அது இப்போ செட் பண்ணி நம்ம வீட்டில் ஒரு இடத்துல சூப்பராக செட் பண்ணி வச்சிடலாம். ரீசெண்டாக நான் நர்சரி போயிருந்தேன். அங்கே போய் இந்த ஆந்தூரியம் பிளான்ட்டை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ எல்லோவுக்கு வந்து ரெட்டு நல்ல கலர் காம்போவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதை ஜஸ்ட் நம்ம உள்ளே அப்படியே ப்ளேஸ் பண்ணாலே போதும். மண்ணை எடுக்க தேவையில்லை, டேரெக்டாக அப்படியே வச்சனாலே போதும். ஆனால் இந்த பிளான்ட்டோட பேர் எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். வைடாக இருக்கிறதுனாலே இந்த பிளான்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கெஸ்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஹால் தான் விசிட் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த அழகான பிளான்ட்டை நான் ஹாலில் தான் செட் பண்ண போகிறேன். ஸோ யார் வந்தாலும் அந்த பிளான்ட்டுக்கு வந்து நல்லா அட்ராக்ட் ஆகிற மாதிரி சூப்பராக ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சனே நிறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாளாக வந்து திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஃபைனலி ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பழகி ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிருக்கும்னு நான் கண்டிப்பாக யோசிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.